ஆப்பிள் பிக்கிள் எப்படி செய்கிறதுன்னு இப்போ இங்கே பார்க்க போகிறோம். சூடான நல்லெண்ணெயில் கடுகு போட்டு பொரிஞ்சு வந்த உடனே அது கூட வெந்தயமும் போட்டுருங்க. வெந்தயம் கொஞ்சம் பொன்னிறமாகி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் நம்ம இப்போது கார்லிக் சேர்க்க போகிறோம். பூண்டு சின்னதாக வெட்டி வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா அவசரமாக எல்லாமே போட வேண்டியது இருக்கும். பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் கூடவே நறுக்கின இஞ்சி பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போய் ஒரு பாதி வெந்த அளவுக்கு நம்ம வதக்கி விடணும். கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் இது மட்டும்தான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே. எல்லாமே பக்கத்தில் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். அதோட நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் டாப்அப்க்கு கடைசியாக உப்பு, வினிகர், அதோட கொஞ்சம் காயப்பொடி போட்டு மெயின் இன்க்ரீடியண்டான ஆப்பிளையும் சேர்த்துட்டா நம்மளோட ஆப்பிள் பிக்கிள் ரெடி. இது ஒரு வித்தியாசமானது. ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் துவர்ப்பான புளிப்பான லைட்டாக இனிப்பான ஆப்பிள் கிடச்சனால அது சாப்பிட முடியாதுங்கிறதுனால நாங்கள் அதை பிக்கிள் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாலட்ஸுக்கு, சப்பாத்தி, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆப்பிளை போட்டதுக்கப்புறம் ஆப்பிளில் மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணி கடைசியாக வினிகரும் காயத்தையும் போட்டு இறக்கிட்டிங்கன்னா உங்கள் ஆப்பிள் பிக்கிள் ரெடி. இது க்ரீன் ஆப்பிள்லேயும் பண்ணலாம். நம்மளோட பச்சை மாங்காய் ஊறுகாய் மாதிரியும் இருக்கும் க்ரீன் ஆப்பிளில் பண்ணும்போது. ஸோ நிறைய ஆப்பிள் இருந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக பிக்கிள் போட்டு அதை வச்சுக்கோங்க.